ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்க்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. வீடியோ பார்த்தீங்களா? பாடினது யார் பார்த்தீங்களா? அது எங்கள் வீட்டுக்கு குட்டி பாப்பா தான். அவள் தான் பாட்டு பாடினா. கணேசா பண்டிகைன்றது அவள் எப்பவுமே பாட்டு பாடுவாள். அதனால் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு அவளை உட்கார வச்சு பாட்டு பாட வச்சு ரொம்ப அழகாக க்யூட்டாக பாடினான். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் டைரெக்டாக ஹார்ட்டை போட்டு விடுங்க. சரி, ஓகே. கணேசா பண்டிகை முடிய போகுது. நாங்கள் ஒன் டே தான் என்றைக்குமே வச்சுட்ருப்போம் கணேசாவை. ஏன்னா குழந்தெல்லாம் இருக்குது, சாமிக்கிட்டெல்லாம் போவா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். அதனால நாங்கள் கணேசா ஒரு நாள் தான் வச்சுருக்கோம். ஈவினிங் போல் ஆற்றுல இல்லைன்னா எங்கன்னா கிணத்துல அந்த மாதிரி இடத்துல தான் கணேசாவை உள்ளே விடுவோம். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார் கணேசா. அதனால் அவங்கள அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு அங்கே ஒரு பூஜை பண்ணி அவர் கல்பூரம்லாம் ஏற்றி அவருக்கு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டு அவர் நல்லபடியாக வீட்டில் இருந்து கொண்டுட்டு போய் அவரை அந்த இடத்துல தண்ணியில் அவரை இறக்கி விட்டோம். எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா கணேசா பண்டிகைனாவே ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. அவரை ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டு விடும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. இதில் எங்கள் அத்தனார் பொண்ணும் அழுதா, கணேசாவை கொண்டுட்டு போவாதீங்கன்னு. இல்லை பட்டு அது அப்படி தான், நீ பெரிய பொண்ணு ஆனால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு எங்கள் வீட்டுக்கார் கணேசாவை நல்லபடியாக கிணத்துல விட்டுட்டாரு. அவருக்கு ஆசீர்வாதமும் ரிட்டன் தண்ணி கொடுத்துட்டாரு கணேசா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது பார்ட் 2. பார்ட் 1 நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ எனக்கு ஒரு ப்ளூ கலர் ஆட்டை தட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.